உலக லெவல் டாப் 5 அகட்சுகி மெம்பர்ஸ். இந்த வீடியோக்குள்ள பார்த்துக்கு முன்னாடி நீங்க இப்ப நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நாங்க போற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தம்பி எடிட்டர் வீடியோ போடுறா. நம்பர் 5 இருக்கிறது நம்ம ஒரோச்சிமாரு தான். ஒரோச்சிமாரு எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒன் ஆஃப் த 3 லெஜெண்டரி சேனல்ஸ்ல இவரும் ஒருத்தர். அது மட்டும் இல்லாம காவு வாங்க வந்த யமனையே ஹாய்ட் செல்லோன்னு கலாச்சு விட்டு போனவர் தான் நம்ம ஒரோச்சிமாரு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா ரீபெட்டட்ஸ்ல போட்டவனும் இது வரைக்கும் உயிரோடு இல்ல, ரீபெட்டட்ஸ்ல மாட்டினவனும் இது வரைக்கும் உயிரோடு இல்ல. ஆனா தலைவன் ரெண்டுலயுமே மாட்டியும் வெளியே வந்திருப்பான். அது மட்டும் இல்லாம தலைவன் எந்த அளவுக்கு ஜீனியஸான பர்சன்னா கொஞ்சம் போன ஃபர்பிடன் ஜுட்சு தேடி எடுத்து மாஸ்டர் பண்ணி வச்சிருப்பான். அதுக்கு எக்ஸாம்பிளா தான் ரீஅனிமேஷன் ஜுட்சையும் ரீபெட்டட்ஸ்லயும் கத்து வச்சிருப்பாப்ல. இதுல ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா ரீபெட்டட்ஸ்ல ரிவர்ஸ் பண்ணவும் கத்து வச்சிருப்பாப்ல. இவர் 5th பிளேஸ்ல போற காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இவர் ஒரு எக்ஸ் அகட்சுகி மெம்பர். அதனால தான் இவர் 5th பிளேஸ்ல போட்டு வச்சிருக்கோம். நம்பர் 4ல இருக்கிறது நம்ம கொனன் தான். கொனன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒன் ஆஃப் த ஃபீமேல் கேரக்டர்லயே பவர்ஃபுல்லான பர்சன்னா நம்ம கொனன் தான். அது மட்டும் இல்லாம கொனன் எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டான பர்சன்னா ஒபிட்டோ கூட ஃபைட் பண்ணும்போது 4 நிமிஷத்துல ஒபிட்டோட அட்டாக்கை கண்டுபிடிச்சு அதுக்கு டாஜ் பண்ணி கவுண்டர் அட்டாக்கும் பண்ணி ஒபிட்டோக்கு மரண பயத்தை காட்டி விட்டுருப்பா கொனன். இதுல இருந்து கொனன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம கொனன் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் ஒரு பர்சன் தான். அவர் யாருன்னு மட்டும் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணிருங்க. நீங்க பண்றது கரெக்டா இருந்துச்சுன்னா உங்களோட கமெண்ட்டை நாங்க கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணி வைக்கிறோம். நம்பர் 3ல இருக்கிறது இட்டாச்சி உச்சிகா. இட்டாச்சி உச்சிகா பத்தி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியமே இல்ல. இந்த அனிமே வேர்ல்ட பொறுத்த வரைக்கும் இட்டாச்சி உச்சிகா அப்படின்ற பேருக்கு பல ஃபேன் பேஸ் இருக்கு. இதுக்கு மேலயும் இட்டாச்சி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இட்டாச்சியோட ஃபுல் லைஃப் ஸ்டோரி நாங்க ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. இட்டாச்சியோட வெறித்தனமான ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ரெட் கலர் ஹார்ட்ட மறக்காம தெரிக்க விட்டு போயிருங்க. அடுத்தது நம்பர் 2ல இருக்கிறது யாருன்னு நீங்களே கெஸ் பண்ணி இருந்திருப்பீங்க. ஒத்தாளா இறங்கி மொத்த லீஃப் வில்லேஜை மொத்தமா கொளுத்தி விட்ட ஒரு ஆள் தான். அவர் வேற யாரும் இல்ல, பெயின் என்று பயத்தோட அழைக்கப்படும் நகோட்டோ உசுமாக்கி தான். தலைவன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானா லீஃப் வில்லேஜ் அழிக்க நிறைய வில்லன்ஸ் கிளம்பி வந்திருப்பானுங்க. ஆனா உண்மையாவே லீஃப் வில்லேஜ் அழிச்ச ஒரே ஆளு நம்ம நகோட்டோ உசுமாக்கி மட்டும் தான். இதுக்கு மேலேயும் நகோட்டோ உசுமாக்கி பத்தி சொல்லணும்னா தலைவன் ஆல்ரெடி ஒரு உசுமாக்கி கிளான். உசுமாக்கி கிளானுக்கே ஆல்ரெடி லைஃப் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும், சக்கராவும் அதிகமா இருக்கும். இன்னொரு கொடூரமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த சக்கரா ஃபோர்ஸ் மட்டும் இல்லாம இவர்கிட்ட ஆல்ரெடி 2 ரெனிகன் வேற இருக்கும் மதராவோடது. இதுக்கு மேலேயும் பெயினை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஏன்னா பெயினோட பவர் பத்தி நீங்களே புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெயினும் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான்றதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. அந்த பர்சன் வந்து நம்ம கொனன் கூட ரிலேட் ஆகும். மறக்காம யாருன்னு கமெண்ட் பண்ணிருங்க. நம்பர் 1ல இருக்கிறது ஒபிட்டோ உச்சிகா. தலைவன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான கேரக்டர்னா 4th கிரேட் நிஞ்சா வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான காரணமான ஒரே ஆளு ஒபிட்டோ உச்சிகா தான். தலைவன் ஒத்தாள் 5 காகேக்கு முன்னாடி போய் நான் 4th கிரேட் நிஞ்சா வார டிக்ளேர் பண்றேன்டான்னு சொல்லிட்டு உயிரோட வந்திருப்பான். சொன்னது மட்டும் இல்லாம தலைவன் அதை செஞ்சும் காட்டி இருந்திருப்பான். அகட்சுகியை ஃபார்ம் பண்ணதும் இவர் தான், அகட்சுகியோட லீடரும் இவர் தான். அது மட்டும் இல்லாம கடைசியில தான் நம்மளுக்கு அகட்சுகியோட லீடர் ஒபிட்டோனே தெரிய வரும். அது வரைக்குமே தலைவன் கடைசி வரைக்கும் ஜோக்கரா தான் சுத்தி இருந்திருப்பான். தலைவன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான கேரக்டர்னா 4th கிரேட் நிஞ்சா வார்ல ஹசிராமாவே சொல்லி இருப்பாரு என்னை விட பவர்ஃபுல்லான கேரக்டர் இந்த ஒபிட்டோ தான். ஒபிட்டோட லைஃப் ஸ்டோரி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்றதை பொறுத்து நாங்க அடுத்த வீடியோல போட ட்ரை பண்றோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களோட ஃபேவரட் லிஸ்ட் எதா இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.